ஏ பிள்ளை என்ன இதை காலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற எப்போ பார்த்தாலும் டெய்லி 10 மணிக்கு எந்திரிக்காது. இதே பொழப்பு. யாராவது வந்தால் எந்திரிச்சு உடனே நிற்கிறது, வீடு பெருக்கிற மாதிரி நடிக்கிறது. என்ன பொழப்பு? என்னங்க காலையில் வரிஞ்சு கட்டிட்டு வராதிங்க. எனக்கு தலைவலியோட படுத்து கிடக்கிறேன். ஒரு மாத்திரை வாங்கிறதுக்கு வக்கில்ல. நல்லா பேச வந்துட்டீங்க. நாயத்தை மட்டும் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்க, போட்டு தொலைகிறேன். என்னத்த சொல்கிறது? இவளுக்கெல்லாம் வந்து வாச்சிக்க பாரு. நான் இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு புருஷனாக இருக்கிறதா என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். என்ன பண்ணி தொலையுது? ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவரே, இவளை எப்படியா திருத்துங்கப்பா. ஏசப்பா, இந்த மகளை எப்படியா திருத்துங்க. உங்கள் சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறப்பா. அப்பாடா போயிட்டாரு. எப்படியோ சமாளிச்சு அனுப்பிட்டோம். இன்னைக்கு நல்ல ஒரு தூக்கம் போட வேண்டியதான். மலரு மலரு இருக்கியாமா வீட்டில்? அடடா மாசம் வந்துட்டாங்க போல இருக்கே. ஐயோ, நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு ஊர் போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய வேண்டியதான். இவர் வரை கடைக்கு போயிட்டாரு. கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒரு அட்டனன்ஸை போட்டுற வேண்டியதான். நல்லவளா. மலரு மலரு ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அங்கே சர்ச்சுக்கு ஒரு டெலிவரி. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. பரவாயில்லம்மா, நீ எல்லா வீட்டு வேலை செஞ்சுட்டு இப்போ தான் நீ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. சாரிம்மா சாரி. இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு வந்து பெண்கள் மீட்டிங் இருக்குமா, அதுக்கு நீ கலந்துக்கணும். திடீர்னு வச்சாச்சு. வாங்க வாங்க பாஸ்டர்மா, வாங்க வாங்க. இட்லி தோசை பொங்கல் எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரே சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். வாங்க பாஸ்டர்மா, உட்காருங்க வாங்க. மலரு அதெல்லாம் வேண்டாம் மலரு, நீ சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பி 11 மணிக்கு வந்துரு. அப்புறம் கூட இருக்கிற பிலிவர்ஸ், சர்ச் பிலிவர்ஸ்லாம் சொல்லி நீ கூட கூட்டிகிட்டு வந்துரு. கொஞ்சம் வேகமாக வந்துருமா. சொல்லிட்டீங்களா பாஸ்டர்மா? இப்போவே கிளம்பி வந்துடுறேன். ரெடி ஆகிட்டேன். நான் ரெடியாக தான் இருக்கேன். காலையில் குளிச்சிட்டேன், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், சாப்பிட்டாச்சு. வேறு ஒன்றும் வேலை இல்லை. ப்ரேயர் பண்ணலான்னு உட்காரலான்னு போனேன். அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க. சரி வீட்டை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க. பரவாயில்ல பெரிய பாஸ்டர்மா. ஐயோ, இவர் வேறு வந்துட்டாரே, என்ன செய்யுது? பாஸ்டர்மா சீக்கிரம் போயிருங்க போயிருங்க. எங்கள் வீட்டுக்கார் வேறு வந்து நிற்கிறாரு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா, நல்லா இருக்கீங்களா? எங்கே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? பிரைஸ் லார்ட்ப்பா, பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கியாப்பா. இப்போ தான்ப்பா வந்தேன். சரி ஒரு மீட்டிங்கு, அது சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃப் நல்லா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பரவாயில்ல. எவ்வளோ நல்ல ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. எப்படி நடிச்சு கொட்டிட்டியோ? ஓ, அதனால பாஸ்டர்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்களோ? உன்னையெல்லாம் வெளுத்து வாங்க, வெளுத்து. என்னத்த சொல்லுது? இப்படி ஆளுக்கு ஆள் மாத்தினா ஒரு நடிப்பு, ஆளுன்னு ஒரு நடிப்பு. இப்படிலாம் நடிக்காதடி. தேவனுக்கு அது பிரியமானது கிடையாது. தேவனுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும், வெளியே ஒரே மாதிரி இருக்கணும். வீட்டில் ஒரு நடிப்பு, வெளியே ஒரு நடிப்புல நடிக்கக்கூடாது. புரியுதா? ஒழுக்கமாக இருக்கும். இல்லாட்டி இன்னொரு தடவை பாசமாக வந்து எல்லாத்தையும் சொல்லி உன மானத்தை கப்பலை விட்டுருவா, தெரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ மீனா, இன்னைக்கு பாஸ்டர்மா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. வந்துரு. சரி சரி, நானும் கிளம்பி வந்துடுறேன். என்னத்தை சொன்னாலும் இவ்வளோ திருந்து போகிறது கிடையாது. ஒரு மதிப்பு மாதிரி இருக்கா பாரு. புருஷன் இன்னும் ஏதோ கேள்வி கேட்குறனே, ஏதோ ஒரு பதில் பேசுகிறனே, எனக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு போகிறாள் பாரு. அப்படியே போகிறான். இவெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. 4 பேர்த்துட்டு வாங்காது இவளுக்குலாம் சரி வரும். அது வரைக்கும் தேவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து இவளுக்கு வந்து ஒரு மனம் திரும்புதல் கொடுக்கணும், அவ்வளோதான். சரி சரி, நான் போகிறேன். என்ன மக்களே, உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதோ? இப்படிலாம் இருக்கக்கூடாது மக்களே. நல்ல மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். நீங்களும் எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. சரி பிரியமானவர்களே. கெச்சி, இந்த பாட்டுக்கு டிவி மாட்டி போய் போட்டு கொடுட்டி. எனக்கு வேற வேலை இருக்கு, காலேஜுக்கு கிளம்பணும். ஏட்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன சொல்லுவேன்? நானே இந்த கை கால் வலி தாங்க முடியாமல் உட்காந்துருக்கேன். என்னை வந்து டீ போடு, பாட்டிக்கு டீ போட்டு எடுத்துருவான்னு சொல்கிறேன். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு சும்மா என்ன வேலை வாங்கிட்டு இருக்க? கம்ப்யூட்டர் கம்பெனியில் வாங்கி வச்சுட்டு பேசாம. ஏ பசங்களா, என்னத்தை சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒரு டீ கேட்டதுக்கு? இந்த வீடுக்குள்ள ஒரு டீ கூட நிம்மதியாக குடிக்க முடியாத போல இருக்கு. என்னத்த சொல்லு, உங்க அம்மா எப்படி வளர்த்தி வச்சிருக்கா அப்புறம்லையா? ஆண்டர்கள் வளர்த்தி வச்சிருப்பான் பேர். இப்படி சண்டைக்காரங்களா வளர்த்து வச்சிருக்கா, அவ்வளோ சொல்லணும். சரி சரி, எனக்கு டீயும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த ஆப்பில் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியாவது எடுத்துருவாங்க. 2 பேரும் சண்டை போடாம இருங்க. 2 பேருக்கு பாதி வெட்டி கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு நானும் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு. நானும் ப்ரேயருக்கு போகணும், ஜோம் பண்ண பைபிள் படிக்கணும். இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு வேலையை போயிடும். அப்போ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பிசாசானவன் என்னை வந்து கொண்டு போட்டுருவான். நானும் வந்து போக மாட்டேன் பாட்டி. எனக்குலாம் கை கால் வலிக்குது, நானும் போக மாட்டேன். என்ன நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? எந்த வேலை சொன்னால் நீ செய்ய மாட்டேங்கிற. வருவது ரொம்ப கூறுகிட்டு அலையிற. அந்த நான்சிக்குள்ள சேர்ந்துக்கிட்டே நீ ரொம்ப அவ்வளோ மாதிரியே பண்ணுற. எனக்கு சுத்தமாக எல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏடி பரம்பு ரெடியாக இருக்கு, வாங்கி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்களெல்லாம் அடிக்கணும். நீங்களும் அடங்க மாட்டீங்க. பரம்பா கையாடுறவன் தன் மகனை அக்னிக்கு இரையாக்க வேணாமா வசனம் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் அடிச்சாதான் நீங்கள் உதவிங்க. ஐயோ பாட்டி, வேண்டாம். பரம்பு மட்டும் தயவுசெய்து எடுக்காதீங்க. எனக்கு வலி தாங்க முடியாது. நான் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். ஐயோ, இந்த விளையாடுக்கு நான் வரல, நான் போகிறேன்ப்பா. என்ன மக்களே, எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும். வசனத்தை டெய்லி படிக்க வைங்க, ஜாம் பண்ண வைங்க. பசங்களை வழியில் நடத்துங்க, ஆண்டவருடைய கர்த்தருடைய வழியில் நடத்துங்க. டெய்லி அவங்கள பரம்ப எடுத்தீங்கன்னா அவங்க பயப்படணும். வசனத்தினால அவங்க திருந்தணும். என்ன பிரியமா?
பிரியமானவர்களே